எப்படி இருக்கு பரணி? பாய். பழனியிலேருந்து கொடைக்கானல் போகிற வழியில் ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கோம். இங்கே ஏன்னா டீ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்லான்னு. ஆனால் இங்கே பரவாயில்ல, வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இறங்கணும் நல்லா குளிராக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நாங்கள் இங்கே அப்படியே இந்த இடத்த சுற்றி பார்த்துருந்தோம். அரை மணி நேரமாக உள்ளே உட்காந்து தூங்கினுக்கிறான். அவனை இப்போ நான் போய் எழுப்ப போகிறேன். எப்படி எழுப்ப போகிறேன்னா, அவனுடைய உணர்ச்சியை தூண்டி அவனை எழுப்பணும். அதான் டாஸ்க்கு. வாங்க, அவன் படுத்துக்கிற ஸ்டைலை மட்டும் போடுங்க. தலை தொங்கிடுச்சு, ஒடிச்சிச்சு. ஒடிக்குளம் பேத்தி அவன் தான் வச்சுருந்தான் நம்மளுக்கு. அதான் தலை ஒடிச்சுன்னு போகணும். இந்த புதுவிதமான எழுப்பத்துக்கு பேர் குட்டி எழுப்புன்னு சொல்லுவோம். அதுக்கு ஆயுதமாக இந்த விரல் தான் நமக்கு தேவை. இந்த கேரம் போர்டுலாம் ஆடுவோம்ல, இந்த ஸ்ட்ரைக்கர் அடிக்கணும். அப்போ அவன் தூங்கலை, முழிச்சிருந்துக்கான். குட்டி கட்டி எழுப்புடைய பவரை பார்த்துக்கோங்க. என்னை வேற ஒரு பொண்ணு வந்ததுலேருந்து சைட் அடிச்சுங்களா போயிடுச்சு. அது கழுத்து வலிங்களா? வா, நான் அந்த கழுத்து வலியை நான் சரி பண்ணுறேன். வா எப்படியா அப்படியே லூஸ் விடு. என்ன பார்த்தாலே எனக்கு அந்த கேள்வி ஞாபகம் தான் வந்து. சுட சாப்பிட்டா அந்த வெங்காயத்தோட கிரன்ச்சினஸ் சவுண்டு கேட்குதா கேள்வி? 4 பீஸ் கொடுக்க மாட்டேன்ட்டேன். ஜாலியாக சொல்லு ஓட்டையில் வச்சு முடியும். ஆனால் நாமளாம் இந்த மாதிரி பண்ணியிருந்தோம்ல. மஞ்சள் கலரில் பழம் வெளியே தூக்கி போட்டுறாங்க. அந்த பழம் உள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பழத்தை எஞ்சி வாங்கி அதை உரித்து அதை சாப்பிட்றோம். பார்த்தா குழன்னு மூளை மாதிரி இது. கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஐயோ அப்பா வழியுது வாயில். ஐயோ ஐயோ ஐயோப்பா, சூப்பராக இது. இதை உங்களுக்கு எப்படி சாப்பிட்ணுன்னு முறையாக தெரியல. ஓரம் 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 அதில் ஒன்றும் இல்லையடா. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கடை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஏதோ ஃபேமஸாக சொல்லி கூட்டம் வந்துருக்கு. ஆனால் கூட்டமாக இருக்குது. என்னதான் அப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸ் சொல்லியிருக்காங்க. பேக்கரி ரொம்ப டிமாண்டு, வாங்குறது ரொம்ப கஷ்டம்னா. எவ்வளோ அப்பயே பாருங்கள், எவ்வளோ கூட்டம் பாருங்க. $250 ஒர்த்தாக இல்லையான்னு சாப்பிட்டு சொல்கிறேன். அந்த சீஸும் அந்த கீழே தான் டேஸ்ட் பண்ணுது. நல்லான்னு சொல்லுங்கள். என்ன கோனி சாக்க வரும். இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா பூம்பாறை சிட்டுகள். அவன் இப்போ முக்கியமான வேலை, மாடு விரட்டிட்டு வராங்க, மஞ்சு விரட்டிட்டு வராங்க. இப்போ நீங்கள் என்ன எங்கே படிக்கிறீங்களா? 10th எக்ஸாம் முடிச்சிட்டிங்களா? செவ்வாய்க்கிழமை எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் மஞ்சு விரட்டிட்டு வரீங்க. இவர் வாத்தியார் தான். இவர் சார், இவர் கணக்கு சார். கணக்கு சார். ஆமாம். நீங்கள் ஏதாவது கணக்கு கேட்குறீங்களா தம்பிக்கிட்ட?
தயவு செஞ்சு கணக்கேற்றாதீங்க. இதுதான் பூம்பாறை வியூ பாயிண்ட். சரிண்ணா பார்க்குறீங்களா நீ? கொடைக்கானல் உள்ளார வந்து கொடைக்கானலில் பூம்பாறையில் இருக்கும். பூம்பாறையில் வந்துட்டு எனக்கு ஏதோ மஞ்சு விரட்டு நடக்குது. இது நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. சும்மா பூம்பாறை அதான் பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டு கிளம்பி வந்தோம். பூம்பாறையில் நம்ம வந்துட்டு இங்கே வந்தால் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. இங்கே வரும்போதே இந்த ஊர் பசங்களை பார்த்தோம். அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு நடக்குது. எல்லா வீடு மேலே வந்து பார்க்கறதே வந்து சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ வந்துட்டு இது எப்படி நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. சோலைமாடா மஞ்சு விரட்டு இல்லையா அது? மஞ்சு விரட்டு தானே? அப்படியா? மேலேருந்து வருது. மேலே எங்கேருந்து வருது இது? ஆமாம். இன்னும் ஒரு 4 நாள் ஆகுதா? 3 நாள் ஆகுதா? மஞ்சு விரட்டு இது நாங்கள் எதிர்பார்க்கல. இங்கே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிறோம். அப்புறம் பசனா சொல்லு. நீ ஏதோ விரட்டிட்டு இருந்த போல. போனா மேலே வந்து பார்க்கும்போது ஸ்லோவாக இருந்தது. கிட்ட போனால் செம்ம ஃபாஸ்ட்டாக வருது. ஆமாம். ஒரு மாடும் ஒரு வீச்சா வச்சுன்னு இருக்குது. எங்கன்னா என்ன படாத இடத்துல போட்டதுலாம் நமக்கு வாழ்க்கை போயிட்டப்பாவா. மாட்டுக்கு பிடிக்காத 2 கலரு, ஒன்று சிவப்பு ஒன்று கருப்பு. அதை நான் 2 பேரும் போட்டுனுக்குறோம். அதனால நீ வந்து கிளம்புறது கொஞ்சம் நல்லது. அப்போ நம்ம நெக்ஸ்ட் ரூம் எதுவுமே பார்க்கல. எல்லாம் உள்ள ஊதிக்கணும். ரூம் பார்க்கணும். போயிட்டு ரூம் பார்க்கணும். எங்க தங்கறது என்ன பண்ண போறோம் எதுவும் தெரியல. இனிமே போய் தான் முடிவு பண்ணுவோம். ஓகே. பூம்பாறையிலேருந்து கிளம்பி கொடைக்கானலுக்கே மறுபடியும் வந்துட்டோம். அங்கே ரூம் பார்த்தோம். அங்கே எதுவும் பெருசாக செட் ஆகலை எங்களுக்கு. ஸோ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு அந்த ஏரியா பக்கம் சுற்றுற மாதிரி எதுவும் எங்களுக்கு பிளான் இல்லை. டால்ஃபின் ஹவுஸ் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ வந்து இங்கேருந்து அது பக்கத்தில். அதனால் அங்கே ரூம் போட்டுட்டு அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து காலைல கிளம்பி போனால் இன்னும் லேட் ஆகிடும். ஸோ அதனால் இங்கேயே வந்து பக்கத்தில் போட்டு, அதுவும் இங்கே கொஞ்சம் ரூம் நல்லா இருந்துச்சு. நிறைய ஆப்ஷனும் இருந்துச்சு. மெயினாக இந்த ரூம் எதுக்கு சூஸ் பண்ணோம்னாக்கா, இதில் வந்துட்டு இங்கே ஒரு டபுள் பெட் இருக்குது. நாங்கள் 3 பேர். இங்கே ஒரு சிங்கிள் கட் தனியாக இருக்குது. இங்கே ஒரு சிட்டிங் இருக்குது. அப்புறம் வாஷ் பேஷன். அது நாங்கள் 2 பேர் இங்கே படுத்துப்போம். பர்சனல் ப்ரைவசி வேணுன்றதுனால வந்துட்டு இங்கே தனியாக ஒன்று இருக்குது. இப்போ ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு சாப்பாடு ஆர்டர் இங்கே இருக்குது ஒரு நாள். அதுவும் வந்துட்டு எங்கடா அது மெனு கார்டு. ஓ இதுவும் மெனு வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் வெளியே போனாலும் இருக்குது. ஸோ இது பட்ஜெட் ட்ரிப்புனாலும் இங்கே இருக்க சோம்பேறித்தனத்தில் எங்களோட ஃபுட் ஸ்பான்சர் வந்துட்டு எங்களை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரு. இது நைட்டு இங்கே சாப்பிட்றலாம், என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதாவது ஏன்டா பச்சா போய் புழுவுற? நான் பிரைவேசிக்காக நான் வந்து அங்கே இடம் கேட்டேன். நான் இங்கே 10 கொட்டை விட்டுன்னு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்டு நேக்கா அங்கே ஒரு தனியாக ஒரு பெட்டை கட்டி விட்டுலாம் பார்த்துருந்தாங்க. இல்லை வந்து நான் பிரைவேசி எதிர்பார்க்குறவங்க ரூம் அவனை படுக்கிற இடத்துல போகிறாங்க. காட்டுங்க தயவுசெஞ்சு அதை காட்டுங்க. பிரைவேசி எதிர்பார்க்குறவங்க இதுக்கு மேலே என்னடா வேணும்? தனி காட்டு. நீ ஏதாவது பண்ணுவ, உன் ஒய்ஃபோட பேசுவ. ஸோ அண்ணா அது மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்துட்டு நான் நல்லா பண்ண சொல்கிறேன். நாங்கள் படுத்துருந்தான்னு நான் சொன்னேன். ஓகேவா? நாங்கள் படுத்துருந்தா நீங்கள் 2 பேரும் இப்படி கால் மேலே கால் போட்டு கட்டி பிடிச்சி தூங்குவீங்க. நீங்கள் 2 பேரும் தூங்குங்க அப்படின்னு சொன்னேன். இவர் தான் வந்துட்டு இல்லைடா, இவர் நல்ல மனுஷன் வெளியே வச்சு இல்லைடா நான் கொட்டை விடுவோம், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நீங்கள் 2 பேரும் தூங்குங்க, நான் வந்துட்டு அங்கே படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்களா வன்மத்தெல்லாம் வெளியே கொண்டு வரோம். ஸோ அதான் இன்னைக்கு வந்ததுக்கு வந்துட்டு எப்படி போச்சு உனக்கு? நல்லா ஜாலியாக இருந்தது.
நடுவில் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. வீட்டில் எல்லாரையும் விட்டு வந்துட்டேன். நேற்று அவன் வீடியோ கால் பேசும்போது ஃபோனில் பேசும்போது நீங்கள் அந்த அதை கேட்பீங்க, நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுக்கிறோம். ஓகேவா? பண்ணிட்டியா? ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுக்கிறோம். அப்போ பார்த்துக்குவாங்க இவன் வந்துட்டு எந்த மாதிரி ஆளுன்ட்டு. கல்யாணம் பண்ண வாக்கு நிம்மதி இல்லை அப்படி இப்படின்னு உருட்டிட்டு இப்போ இங்கே வந்த உடனே காலையிலே ஒய்ஃப் ஞாபகமாக இருக்கு, அந்த அந்த இடத்த பார்த்தா என் ஒய்ஃப் ஞாபகமாக இருக்கு, இங்கே வந்திருந்தா நாங்கள் எப்படி இருந்திருப்போம் இப்படிலாம் சொல்லி இதில் எது இவன் உண்மை சத்தியமாக புரியல. எப்படிப்பட்ட எது உண்மை எது போயின்னே தெரில. ஸோ வாழ்க்கையில் பொதுவாக எல்லாருக்கும் சொல்ல வருவது என்னன்றால் உண்மையாக இருங்க, நடிக்காதீங்க. நான்வெஜ் கிரேவியில் வந்து எக் மசாலா இருக்குது, மதுரை மட்டன் மசாலா, மட்டன் சூப் ஒன்று, சிக்கன் கடாய் சிக்கன் ஒன்று, 4 சப்பாத்தி, ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். முடிந்ததா? உங்களுக்கு ஆன் பண்ணிக்கிறீங்க. அதான் சிக்கன் ரைஸ். 201 கால் பண்ணுறான். 201 ஆர்டர் கொடுக்குறான். ரொம்ப வரைக்கும் அவங்க நான் கேட்டுன்னே இருந்தேன். இங்கே வந்து ஆர்டர் கொடுங்க, ஆர்டர் எடுத்துங்கன்னா யாருமே எடுத்துக்கல. இல்லையே கிடைக்காதுங்களா? என்ன காலி ஆயிடுச்சுன்றாங்க. என்ன வாங்க வந்திருக்கீங்க? இப்போ நான் எங்கே போகிறீங்க? தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். நம்ம அங்கேருந்து ஏதாவது வாங்கிட்டு வரலாம்னு நினச்சேன். அது வேணாம், ஏன்னா எலெக்ஷன் டைமாக இருக்குது, அங்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. என்ன வாங்கிட்டு இங்கேயே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு. சரி, ஓகே. நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டு சரக்கு டேஸ்ட்டு போதை எப்படி இருக்குது சொல்லிட்டு தலைவன் வந்துட்டு வாங்கி குடிச்சு பார்த்துட்டு சொல்லுவார். இருக்கிற இடமும் தமிழ்நாடு தானே? ஆமாம், தமிழ்நாட்டு சரக்கு. இதுவும் பாண்டிச்சேரி சரக்கு குடிச்சிட்டு இருக்காருல்ல. ஓ, நாம ஏன் அதையும் விடுவோண்ணா? எங்கே போனோம்? லைட்டில் போய் ரைட்டில் போய் அண்டர் கிரவுண்டு போயிட்டு இருக்காரு. நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு போட்டுக்கிறாங்க. ஆனால் எனக்கு சொல்லலையே, உனக்குன்னு சொல்லணும். உனக்குன்னு சொன்னாலும் அது எனக்குன்னு ஆகும். ஓகே, ஒரு வழியாக உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சது கிடைச்சிருச்சு போல. வெட்ட குழந்தெல்லாம் பிறந்தா தூக்கிட்டு போவாங்கல்ல, இப்படி தூக்குவாங்க. இதுதான் தூக்கி வருவாங்க, தெரியுங்களா? இப்போ நான் ஒரு பாட்டில் தட்டி விட்டுட்டு உடஞ்சிருந்தேன், என்ன பண்ணுறது? குடியுது கிளாஸு அப்படியே பீருக்கு என்ன கிளாஸ் அப்படியே குடிப்போம். இது ஏன்னு நினச்சிட்டு வந்துடும். நான் அந்த அந்த கேப்லேயே படத்தெல்லாம் சொல்லாங்களே, பாரில் கூலிங்காக பீர் வாங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. ஆமாம், ஆனால் இங்கே கூலிங்காகவே தான் இருக்குது. அங்கே மூஞ்சி சந்தோஷத்தை பாருங்க அப்படியே. சரி, ஓகே. ரூமில் போயிட்டு ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மற்ற விளையாட்டு எல்லாம்.